கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் சீக்கிரமாக இந்த பூமியில உங்களை வைத்து காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். தடைப்பட்ட காரியம், இதுவரை தடையாயிருந்த காரியம், நடக்காத காரியம் எல்லாமே தடை. கர்த்தர் இன்னைக்கு உங்களை வச்சு இதை செய்து முடிக்க போகிறார். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். எப்படி சீக்கிரமா நீதியா உங்களுக்கு அநியாயம் செய்கிறான் பாருங்க, அவனுக்கு லெசன் சொல்லி கொடுப்பார், காரியத்தை நிறைவேற்றுவார். இந்த பூமியிலே கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். நீங்க எந்த இடத்துல எல்லாம் சங்கடப்படுறீங்களோ கர்த்தர் சொல்றார், நான் அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்க போறேன். இதை செய்து முடித்துவார் உங்களுக்காக. எவ்வளவு அழகாக ஆபிரகாமுக்காக அபிமெலேக்கு கிட்ட அவன் மனைவி அபிமெலேக்கு எடுத்துக்கொள்ள நினைத்த போது கர்த்தர் எச்சரித்தது இல்லை. அவன் சொன்னான், அவன் கொன்னே போடுவேன், உன் மனைவி கொண்டு விடு. அவன் காம்பன்சேஷன் எல்லாம் 1000 ஆடு மாடு இடம் எல்லாம் கொடுத்தான் பாருங்க. அதே போல கர்த்தர் உங்களை வைத்து கர்த்தர் இப்படி காரியத்தை செய்ய அவர் சித்தமாயிருக்கிறார். அதே போல பாருங்க, அலைந்து திரிந்த ஆகாருடைய காரியத்தை உடனே செய்து முடித்தாரே. நீங்க எந்த காரியத்துக்கு அலைந்து திரிகிறீர்களோ அந்த காரியத்தை செய்து முடிப்பார். ஆதியாகமம் 22 ஒரு ஆபிரகாமுக்காக ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டை ரெடி பண்ணார். அதான் சொன்னேன், உங்களுக்காக உங்களுடைய ஜெபத்தை நீங்க இயேசுவே நம்பி இருக்கிறீங்க, கர்த்தரையே நம்பி இருக்கிறீங்க, வேதத்துல நம்பி இருக்கிறீங்க. உங்களுக்காக உங்களுடைய பிரச்சனையை நிமிர்கின்ற காரியத்தை கர்த்தர் சீக்கிரமாய் முடித்து, அது சபையில ஆலயத்தில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு காரியத்தை முடித்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, எங்களுக்காக நீர் செய்ய போகிற பெரிய மகிமைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக ஆண்டவர் காரியத்தை இந்த பூமியில நிறைவேற்றி முடித்து ஆசீர்வதித்து எங்களை மகிழ்ச்சி பொங்க கிருபை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.